கடந்த சில தினங்களாக நாட்டில் தாக்கம் செலுத்தி வரும் சீரற்ற வானிலையினால் 14 மாவட்டங்களைச் சேர்ந்த 2757 குடும்பங்களைச் சேர்ந்த 10,270 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவிக்கின்றது. 35 குடும்பங்களைச் சேர்ந்த 147 பேர் பாதுகாப்பு மத்திய நிலையங்களில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். காலி மாவட்டத்தில் பல வீதிகள் தொடர்ந்தும் நீரில் மூழ்கியுள்ளன. கடந்த சில நாட்களாக வீசிய பலத்த காற்றினால் முறிந்து விழுந்த மரங்களை அகற்றும் பணிகள் இடம்பெறுவதோடு காலி தலாபிட்டி பகுதியில் வீதி ஊடறுத்து விழுந்த மிகப்பெரிய மரத்தை அகற்றும் பணியை வீதி அபிவிருத்தி அதிகார சபை முன்னெடுத்தது. கன மழை காரணமாக கொத்மலை நீர்த்தேக்கத்தின் வான்கதவு ஒன்றும் திறக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்தும் மழை பெய்தால் ஏனைய வான்கதவுகள் சுயமாக திறக்கும் என்பதால் நீர்த்தேக்கத்தின் கீழ் தாழ்நிலங்களில் வசிக்கும் மக்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் என நீர்த்தேக்கத்துக்கு பொறுப்பான பொறியியலாளர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். இதேவேளை மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளில் தொடர்ந்தும் மழையுடன் கூடிய காற்று வீசுகிறது. ஹட்டன் ஆகில் தோட்ட பகுதியில் தனியார் பணியிடம் ஒன்றின் கூரை முழுமையாக காற்றில் அடித்துச் செல்லப்பட்டது. மீபேலிமான் பகுதியில் வீசிய கடும் காற்றினால் வீடு ஒன்று சேதமடைந்துள்ளதாக நுவரெலியா போலீசார் தெரிவித்தனர். ஹட்டன் லிந்துள்ள நுவரெலியா நோட்டன் பிரிட்ஜ் மீன் பாவனையாளர்கள் சேவை மத்திய நிலையத்தின் கீழ் உள்ள பல பகுதிகளில் மீன் துண்டிப்பு பதிவாக இருக்கும் நிலையில் அவற்றை வழமைக்கு கொண்டுவரும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. பொல்கொல்ல மகாவலி நீர்த்தேக்கத்தின் 3 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாக மகாவலி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இதனூடாக செக்கனுக்கு 1000 கன அடி நீர் விக்டோரியா நீர்த்தேக்கத்துக்கு திறந்துவிடப்பட்டுள்ளதாக பொறியியலாளர்கள் தெரிவிக்கின்றனர். வலிமட திவுருங்கம பகுதியில் மரம் ஒன்று முறிந்து வீழ்ந்ததில் 2 வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. பொர்லந்த கமன்ல சேவை அதிகார சபை பிரிவுக்குட்பட்ட ஹீன் நாரகொல்ல பொர்லந்த ரஹன்கல உள்ளிட்ட பகுதிகளில் பயிரிடப்பட்டிருந்த போஞ்சி செய்கைக்கும் காற்றினால் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதேவேளை தென்மேல் பகுதியில் நிலவி வந்த கன மழையுடன் கூடிய வானிலை இன்று முதல் படிப்படியாக குறைவடையும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கின்றது. நாட்டின் தென்மேல் பகுதிகளில் நிலவிய மழையுடன் கூடிய வானிலை இன்றைய தினம் முதல் குறைவடையும் என எதிர்பார்க்கின்றோம். எவ்வாறெனினும் மேல் சபரகமுவ மத்திய வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும். ஊவா மாகாணம், அம்பாறை, மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களிலும் இன்று இரவு வேளையில் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யலாம். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசலாம். புத்தளத்திலிருந்து கொழும்பு, காலி, ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையை அண்மித்த கடற்பகுதிகளில் கடல் அலையின் உயரம் 2 மீட்டர் முதல் 2.5 மீட்டர் வரை உயரக்கூடும். இது தொடர்பில் மீனவர்களும் கடற்தொழில் சார்ந்தோரும் கவனம் செலுத்த வேண்டும். கடந்த சில தினங்களாக பெய்த மழை மற்றும் தற்போது பெய்து வருகின்ற மழை அளவை அடிப்படையாக கொண்டு தேசிய கட்டிட ஆய்வு நிறுவனம் நேற்றைய தினம் வெளியிட்டிருந்த மண் சரிவு அனர்த்த எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கிறது. காலி மாவட்டத்தில் பத்திகம, கண்டி மாவட்டத்தின் கங்கஹேல கோரல, கேகாலை மாவட்டத்தின் அரநாயக்க, நூர்லியா மாவட்டத்தின் அம்பகம மற்றும் நோவுட், ரத்னபுரி மாவட்டத்தின் கிரியல்ல பிரதேச செயலக பிரிவுகளுக்கு 1ஆம் கட்ட எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது.